விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடான் கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பிரசன்டேஷன். இன்னைக்கு ஒரு முக்கியமான செக்ஷன் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு வார்னிங். இது ஒன்லி ஃபார் மேல் அடல்ட்ஸ், ஆண்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். சகோதரிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செஷனை கொஞ்சம் ப்ரைவசியாக நீங்கள் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்ததுனாலும் ஒரு ப்ரைவசியோட பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பட் டீசெண்டாக தான் இருக்கும், அதுக்கு கேரண்டி. ஓகே தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? வித் யுவர் பர்மிஷன் ஸ்லைட் ஷேரிங்கோட நம்ம ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இன்னைக்கு எதற்காக மனிதர்களுக்கு மட்டும் இந்த பாலியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலா இருக்கு? பாலுணர்வு, பாலியல், இந்த செக்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷலா இருக்கு? மற்ற விலங்குகளுக்கும் இதே பாலுணர்வு இருக்கு, மனிதர்களுக்கும் இருக்கு. இருந்ததுனாலும் அங்க எல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு. எதற்காக இந்த பாலியல் அப்படிங்கிறது, செக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வேணும், அதனால என்ன பெனிஃபிட், அது இல்லைன்னா என்ன கஷ்டம், இருந்ததுன்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, அதுல சில குறைபாடுகள் இருக்கு. ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு எல்லாம் இருக்கு. அதுல இருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? இதே மாதிரி சில விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை கொஞ்சம் திறந்த மனதோட கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பிரசன்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஆண்களுக்கான பாலியல் பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதற்கு தீர்வு இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். எதுக்கு இந்த செக்ஸுவல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எல்லாருக்குமே. இது நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான அறிகுறியா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது இந்த செக்ஸுவல் ஹெல்த்தா இருக்கு. நமக்கு மற்ற விலங்குகளுக்கெல்லாம் என்னங்க, இனப்பெருக்கம் மட்டும்தான் இதற்கு அவசியம். இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பாலுணர்வு, பாலியல் விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஆனா ஆண்களுக்கு அது மட்டும் இல்லை. ஆஸ்தி கொண்டு ஆசை கொண்டுன்னு கேட்பாங்க, அந்த ஃபெர்டிலிட்டி. ஒரு மனிதரை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பசங்க, நீ எவ்வளவு சொத்து வச்சிருக்க, எவ்வளவு வீடு வச்சிருக்க, எவ்வளவு வருமானம் வாங்குறேன்னு கேட்கறது இல்லை. முதல் கேள்வி என்னங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க? இது நமக்கெல்லாம் சாதாரண கேள்வியா இருக்கும். குழந்தை இல்லாதவங்கள்ட்ட இந்த கேள்வி அப்படிங்கிறது ஒரு சம்மட்டியை வச்சுட்டு மண்டையில நொச்சுன்னு ஒன்று போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு பெயின்ஃபுல்லான கேள்வி. இது ஒரு சாதாரண கேள்வி, ஆனா சிலருக்கு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான கேள்வி. எத்தனை பசங்க? வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? பிளானிங்ல இருக்கீங்களா? விதவிதமா கேட்பாங்க. முன்னாடிலாம் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. மலட்டுத்தன்மை, மலடி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். பெண்களுக்கு மட்டும்தான் மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இருந்ததா சொல்லுவாங்க. ஆண்களுக்கு மலடன் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாயிட்டு. அதுவும் குறிப்பா இந்த கொரோனாவுக்கு முன், கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின்னு நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சுங்க. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி, கிமு கிபிங்க மாதிரி கோமு கோபின்னு ஆயிடுச்சு. கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு. அந்த கோவிட் வந்த பாதிப்புனால இருக்கலாம். சிலர் சொல்றாங்க கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுனால பாதிப்புங்கிறாங்க, வாழ்க்கை முறை மாறினதுனால பாதிப்புங்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம வாழ்க்கையோட தரம் மாறி போயிடுச்சு இந்த கோவிடுக்கு பின்னர். இப்ப
இந்த செக்ஸுவல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான அறிகுறி வேறங்க. இது உங்களுக்கு ஒரு சிம்டம். ஆனா இதற்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உள்ள வேற ஏதோ இருக்கு. ஹார்மோனலோ இல்லை மெட்டபாலிக்கோ இல்லை ரத்த ஓட்டத்திலையோ ஏதோ ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறதுக்கான அலாரம் சிக்னல் தான். தம்பி, இப்போ காலையில் எழுந்துக்கிறது அலாரம் அடிக்கிற மாதிரி, தம்பி உன் உடம்புல பிரச்சனை இருக்குப்பா, பார்த்துக்கோ, கொஞ்சம் கவனிச்சுக்கோ, கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த செக்ஸுவல் ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது. செக்ஸுவல் ஹெல்த் அப்படின்னா என்னங்க? ஒரு ஹெல்த்தி லிபிடோ, அதாவது பாலுணர்வுங்கிறது கரெக்டாக இருக்கணும், நல்ல ஸ்டெமினா இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஸ்டெமினா இருக்கிறது இல்லை. வெளியில வேலைக்கு போயிட்டு வராங்க, வந்தோடனே என்ன நடக்குதுங்க? ரொம்ப டயர்டா இருக்குப்பா அப்படின்ட்டு படுத்துறாங்க. உடம்பு முடியலன்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தான் வராங்க. ஒரு இடத்துக்கு போகணும், நடந்து போறதில்லை, பக்கத்துல ஒரு 200-300 மீட்டர்ல இருக்கிற கடை கூட வண்டி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு. அதுவும் நகரத்திலாம் பார்த்தீங்கன்னா நடந்து போறதுங்கிறது ரொம்ப ரேராகவே போயிடுச்சு. கிராமத்தில் இருக்கிற பகுதிகள் கூட நடக்கிறாங்க. பஸ்ஸுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கிறதுங்கிறதாவது நடந்துடுறாங்க. நகர வாழ்க்கையில நரக வாழ்க்கையை தான் மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னா உங்களோட செக்ஸுவல் ஹெல்த் நல்லா இருக்கணும். எரெக்ஷன், விரைப்புத்தன்மை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்க பாலியல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கணும். சீரான எஜாகுலேஷன் இருக்கணும்னாலும் உங்களுக்கு ஆரோக்கியம், பாலியல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் விட எமோஷனல் பாண்டிங், கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு தாம்பத்திய குறைபாடு இருக்கிறதுனால அந்யோன்யம்ங்கிறது குறைஞ்சு போயிடுது. நிறைய சண்டை சச்சரவு. இதற்கு காரணம் என்னங்க? தனியாத பாலியல் ஆசைகள் தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால என்னங்க, ஒத்துமை இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் இல்லாம இருக்கு. இதெல்லாம் வேணும்னா நமக்கு என்னங்க, பாலியல் ஆரோக்கியம்ங்கிறது கண்டிப்பா வேணும். இன்னைக்கு ஆண்களுக்கு பிரச்சனைகள் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு? ஒரு மூடே இல்லப்பா அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அவங்க மேல, ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்டெமினா இல்லை, விட்டாலிட்டி இல்லை, செக்ஸுவல் டிசைர் இல்லை, ஆசை இல்லை, பாலியல் விருப்பம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி எரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 20-25 வயதுல ஒரு இளமையா இருக்கும்போது இருந்த அந்த ராக் சாலிட் எரெக்ஷன்ங்கிறது இப்ப யாருக்கும் இல்லை. அந்த குவாலிட்டி கம்மியாயிட்டே போகுது. அந்த திடத்தன்மை அப்படிங்கிறது குறைந்து ஒரு பஞ்சு மாதிரி அதோட சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதெல்லாம் விட ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல் அப்படிங்கிறது நடக்குது. இதெல்லாம் தவிர அவங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோட நீந்தும் தன்மை, உருவமைப்பு எல்லாமே ரொம்ப அதோட தரம் குறைந்து கொண்டே போகுது. குவாலிட்டி குவான்டிட்டியும் குறைந்து கொண்டே போகுது. இதனால இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஆண்களுக்கான நம்பிக்கை போயிடுது. அப்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம அதனாலேயே ஒரு கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாயிடுது. இது முன்னாடி எல்லாம் ஒரு 40, 50, 60 வயதுக்கு மேல வந்ததெல்லாம் இன்னைக்கு 25 முதல் 45 வயது இருக்கக்கூடிய திருமணமாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நிறைய ஆண்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வந்துடுச்சு. இன்னைக்கு மேரேஜ் கவுன்சிலிங்ல செக்ஸுவல் ஹெல்த்துக்காக வர இளைஞர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்ப நாளுக்கு நாள் ஆரோக்கியம் மோசமாயிட்டே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இது இத்தோட நிற்குதா? இல்ல. நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இதற்கு நேரடி தொடர்பு இருக்கு. இப்ப பாலியல் குறைபாடு அப்படிங்கிறது சிலருக்கு நீரிழிவு நோயாக மாறுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ்கள் இருக்கு. அதிகமானாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அந்த இம்பேலன்ஸ் நிறைய ஆகுது. நிறைய இன்னைக்கு பேர் தொப்பையும் தொந்தியுமா அலையிறத பார்க்குறோம், குண்டாயிடுறாங்க, ஒபிசிட்டி. கார்டியோவாஸ்குலர், இதய சம்பந்தமான பாதிப்புகள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
நம்ம இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு வரும்போது அதுக்கு மாரடைப்புன்னு பேர் வச்சிடுறாங்க. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு வரும்போது அதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு பேர் வச்சுறாங்க. பக்கவாதம் வந்துடுது. அந்த ரத்த குழாய் போகிறது அடைபட்டுடுச்சுன்னா மூளைக்கு போற ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாயிடுது. அங்க இருக்கிற செல்கள் இறந்துடுது. அதனால ஒரு கை கால் ஒரு பக்கம் விளங்காம போகுது, இல்லை அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாம போகுது. இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல இதயத்துக்கு 24 மணி நேரம் துடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் போலன்னா என்ன செய்யும்? அந்த பக்கத்துல இருக்கிற செல்கள்லாம் இறந்து விடும். இறந்துடுச்சுன்னா அதால வேலை செய்ய முடியாது. அப்பா பை பை டாட்டா அப்படின்னு போயிடுச்சுன்னா நம்ம மக்களும் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுறாங்க. நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார். உதாரணத்துக்கு லாஸ்ட் ஒரு 10-15 நாள் முன்னாடி நடந்த சம்பவம். முதல் நாள் நானும் ஒரு பிளட் டோனர், அவரும் ஒரு பிளட் டோனர். காலையில கூப்பிட்டு பேசுறேன். முதல் நாள் காலையில கூப்பிட்டு பேசுறேன். ஒரு O பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது, நான் கொடுத்துட்டு இங்கே இன்னும் 2 யூனிட் தேவைப்படுது, வர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க சார், கொஞ்சம் 15 நாளாவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, உடம்பு முடியாமல் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நான் பிளட் கொடுத்தேன். தேனி பக்கம் ஃபீல்டு ஒர்க்குக்காக போயாச்சு. இங்கே தேனியில் இருக்கும்போது ஒரு 5 நாள் பிளான் பண்ணி போயாச்சு. அங்கே அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அண்ணா தவறிட்டாங்க, வீட்டுக்காரர் தவறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி கையும் வரல காலம் வரல. நல்ல மனிதன், ஒரு சின்ன ரொம்ப அதிகமான வயதெல்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் இதுக்கு அறிகுறி கொடுக்கும். நம்ம உடம்பு சைன், வார்னிங் சைன்ஸ் கொடுக்கும். அந்த வார்னிங் சைன்ல ஒன்று ஜெனரல் சொல்லலாம், படி ஏறும்போதெல்லாம் மூச்சு அடைக்குதுப்பா, மூச்சு விட முடியல, இந்த மாதிரிலாம் வேகமாக நடக்க முடியல, நடந்தா மூச்சு வாங்குது, படி ஏறினா மூச்சு வாங்குது அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு அறிகுறி இருக்கு. என்னங்க? இந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைந்துகிட்டே வர்றதுக்கான காரணம் அங்கேயும் என்ன இருக்குங்க? ரத்த குழாய்கள் தான் இருக்கு. அந்த ரத்த குழாய்கள்ல ரத்தம் முழுதும் நிரம்பி ஒரு ராக் சாலிட் டைரக்ஷன் கொடுக்கும். அது நடக்கல அப்படின்னா இந்த ரத்த குழாய்கள் ஏதோ பாதிப்பு இருக்கு, ரத்த குழாய்கள் ஏதோ அடைப்பு இருக்கு, நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்துல ஏதோ ஒரு ரிப்பேர் நிறைய இருக்குன்னு அர்த்தம். உடனடியா நாம அதுல கவனத்தை கொண்டு வரணும். இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு ஒரு அறிகுறியாகவும் இந்த செக்ஸுவல் ஹெல்த்துங்கிறது இருக்கு. இதை தவிர கிரானிக் ஸ்ட்ரெஸ், நிறைய பேருக்கு தூக்கம் வரதில்லை, படுத்தா தூக்கம் வரதில்லை, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுலாம். ஹாப்பி ஹார்மோன் எவ்வளோக்குள்ள சுரக்குதோ அப்போதான் உடம்பு நல்ல வேலையெல்லாம் செய்யும், ரிப்பேரிங் ஒர்க்லாம் நடக்கும். ஹாப்பி ஹார்மோன்லாம் எப்போ நடக்குங்க? நல்லா சிரித்து பேசணும், சில இடத்துல வேகமாக நடக்கணும், ஓடி ஆடி விளையாடணும், கோல் செட் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். குறிப்பாக தாம்பத்தியத்தின் போது டோபமைன், செரோட்டோனின் மாதிரி சில ஆரோக்கியமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதெல்லாம் இல்லைன்னா என்ன நடக்குங்க? உடம்பு ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் நடக்காது. அப்போ ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்கும், கிரானிக் டிசீஸ் எல்லாம் வரும். உடம்புல ரிப்பேரிங் வேலை நடக்கலை, சரி பண்ணுற வேலை நடக்கலை அப்படின்னா ரிப்பேரிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும், அது கிரானிக் டிசீஸாக மாறும். அப்போ செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் நம்முடைய ஓவரால் ஹெல்த்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. ஹார்மோன்ஸ்க்கும் செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் என்ன தொடர்பு? குறிப்பாக டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதுதான் லிபிடோவை கண்ட்ரோல் பண்ணுது. சில பேருக்கு, சில பெண்களை பார்த்தாலே மூடு வந்துடும். அது இயற்கை செய்யும் வேலை தான், அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ தப்பு அப்படின்னா நம்ம தவறாக நடக்கும்போது, கமெண்ட் அடிக்கும்போது, அவங்களுக்கு ஹட் பண்ணுற மாதிரி சில கமெண்ட் பண்ணும்போது, அதெல்லாம் விட பெண்களை மதிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான விஷயம் இல்லைங்க. ஆனால் அதே மாதிரி அந்தந்த வயசில் இந்த ஹார்மோன் சுரந்து லவ் டிசைர் வரதெல்லாமும் நேச்சுரல். இது இந்த டெஸ்டோஸ்டரோன்ங்கிறது அந்த லிபிடோவை தூண்டி விடும். ஸ்பெர்ம் குவாலிட்டியா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மசில்ஸ் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி நல்லா இருக்கும், துருன்னு வேலை பார்த்துருப்பாங்க, துருன்னு ஓடி ஆடி செய்வாங்க.
ஓய்வாக இருக்க மாட்டாங்க. அஃபெக்ட்ஸ் மூட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். நம்ம ஒரு நம்பிக்கையா ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அப்படிங்கிறது வேணும். இது குறையும் போது என்ன ஆகும்? சோர்வா இருக்கும், தொந்தியெல்லாம் வரும், லோ டிசைர் இருக்கும், அவங்களுக்கு பாலியல் நாட்டம் இருக்காது, எரெக்ஷன்ங்கிறது கம்மியா இருக்கும். இதெல்லாம் ஹார்மோன் படுத்தும் பாடு. இதெல்லாம் விட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசால், அந்த கார்டிசால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகும், ஸ்பெர்ம் குவான்டிட்டி எல்லாம் கம்மியாகும், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் உருவாகும். இதுக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடுனால வரக்கூடியதுதான். இன்ஃபெர்டிலிட்டிக்கும் செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்? முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆண்கள்ல மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அதெல்லாம் காரணம் என்னங்க? ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, ஸ்பெர்மோட உருவ அமைப்பு மாறி போயிருக்கிறது, நீந்தும் தன்மை குறைவா இருக்கிறது, அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு 30 நிமிடங்கள் வைத்தா எவ்வளவு அது உயிரோட இருக்கு, எவ்வளவு அது இறக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்ப அதற்கு அத்தனை நேரம் வச்சிருந்தாலும் அது உயிரோட இருக்கணும். டிஎன்ஏ லெவல்ல டேமேஜ் ஆகிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் மேல் ஃபேக்டரா இருக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இன்னைக்கு ஸ்மோக்கிங் என்னதான் போடுங்க, ஒரு புற்றுநோய் வர போட்டோலாம் பெருசா போட்டு சிகரெட்ல அச்சடிச்சாலும், சிகரெட்டுக்கு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு ரூல் இருந்ததுனாலும் அதோட வியாபாரம் அமோகமா தான் இருக்கு. வாஸ்து பார்க்காம வைக்கிற கடை எதுங்க? நம்ம ஊர்ல இருக்கிற மது கடைகள் தான். அங்க வியாபாரம் அமோகமா தான் நடக்குது. நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாது, எல்லா நாளும் வியாபாரம் அமோகமாக தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமாச்சு. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது குறைவாயிடுச்சு. வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் என்ன நடக்குதுங்க? கடையில் போய் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வாப்பா, ஒரு ரவா வாங்கிட்டு வாப்பா. ரவாங்கிறது என்னங்க? கிளீன் பண்ணி நிறைய கெமிக்கல் போட்டு ஒயிட்டனர் போட்டு நம்ம உணவோட தரமே குறைந்து போச்சு. அது மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே வாழ்க்கை, நடக்கிறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. முன்னாடியெல்லாம் துணி துவைக்கிறதுலேருந்து தண்ணி இழுக்கிறதுலேருந்து தண்ணி போய் வெளிலேருந்து எடுத்துட்டு வர்றதுலேருந்து இது மாதிரி நிறைய உடலுக்கு உழைப்பை தரக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு கை விரலுக்கு மட்டும்தான் வேலை, சுவிட்ச் போடுற வேலை மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி ஹீட் எக்ஸ்போஷர், குறிப்பா இந்த லேப்டாப், மடிக்கணினி, அதை விட இன்னும் கொடுமையான விஷயம் ஜீன்ஸ் பேண்ட். நம்முடைய டெஸ்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வெளியில இருக்கும், எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கும் எல்லா ஆர்கனும். ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் உடம்புக்கு வெளியில வச்சிருக்காங்க. இறைவனுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இயற்கைக்கு அறிவு இல்லாமலாங்க வெளில வச்சிருக்கு. அதற்கு காரணம் இருக்குல்ல, அது உடல் உஷ்ணம் பாதிக்காம இருக்கணும். அந்த ஃபேக்டரி ஒழுங்கா வேலை செய்யணும்னா என்ன நடக்கணுங்க? அதுல சூடு படக்கூடாது. இந்த நம்ம உடம்பு சூட்டோட ஒரு 2 டிகிரி கம்மியா இருக்கும், வெளியில இருக்கும். காரணம் என்ன? ஒரு குளுமையான பிளேஸ்ல இருந்ததுன்னா மட்டும்தான் அது நல்லா வேலை செய்யும். ஆனா நம்ம என்ன சொல்லணும், ஒரு இறுக்கமா ஒரு ஜெட்டி போட்டுக்கிறது, இன்னர் வேர். முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டம் போட்டாலும் என்ன போட்டிருப்பாங்க, அவங்களும் போட்டுப்பாங்க இன்னர் வேர். என்னங்க, ஒரு பட்டாப்பட்டி தொலை ஒரு டிராயர் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு லுங்கியை கட்டுவாங்க. பாத்ரூம்லாம் உட்காந்துட்டு தான் போவாங்க, நின்றுட்டு எல்லாம் போற பழக்கம்லாம் கிடையாது. ஃபுல்லா கிளென்சிங் ஆகணும்ட்டு மல ஆசனம்னு பேரு, உட்காந்து தான் டாய்லெட் போகணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லைன்னா கக்காவே வருதில்லை. இந்த ஹீட் எக்ஸ்போஷர், அதுவும் அதை தவிர டிரைவிங், 2 வீலர் டிரைவிங், கார் டிரைவிங், பஸ் டிரைவிங்ல இருக்கும்போது இன்னும் அது சூடை அதிகமாகுது. தூக்கம், குறைவான தூக்கம். இன்னைக்கு மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது அப்படின்ட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டியான தூக்கம் இருக்கிறதுல இதெல்லாம் ஸ்பெர்மோட குவாலிட்டியை ரொம்ப பாதிக்குது. இதனால இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது உருவாகுது. எதற்காக ஒரு மனிதனுக்கு ரெகுலர் செக்ஸுவல் ஆக்டிவிட்டிங்கிறது வேணும்? இருந்ததுன்னா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்கும்போது தான் ஒரு ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உடம்புல ஸ்பெர்ம் உருவாகிட்டே இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, சின்ன வயசுல செஞ்ச
பழக்கத்தினால, கெட்ட பழக்கத்தினால அது போச்சு அப்படின்ட்டு, வீணா போச்சு உடம்பு அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. உருவாகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நான் ரத்தம் 58 முறை கொடுத்துருக்கேன். எதனாலங்க? அது கொடுத்தா திருப்பியும் ரத்தம் உருவாகிட்டே இருக்கும். உடம்பு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க கொடுக்கலன்னா கூட என்ன ஆகும், உங்களோட இறந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இறந்ததெல்லாம் பைல் மூலமா டாய்லெட் போகும்போது உங்களுக்கு தெரியாம அதெல்லாம் உடம்பை விட்டு போயிட்டு தான் இருக்கு. இறந்த செல்கள்லாம் உடம்பை விட்டு வெளில போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி விந்தணுவும் நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அது ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச உடனே போகும். எப்போதுமே பாருங்க, ஒரு விதை மேலேயும் ஒரு விதை கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விதை பையில விந்தணு ஃபுல்லா ரொம்ப இருக்கோ, ஸ்பம்ஸ் ஃபுல்லா இருக்கோ, அது கொஞ்சம் கீழே இருக்கும். பாதி இருக்கும்போது சில சமயம் தூக்கத்திலே சில பேருக்கு வெளி வருதாலாம் சொல்லுவாங்க. உடம்பு வெளியில தள்ளும். அதோட ஷிஃப்ட் டைம் முடிஞ்சிச்சுன்னா எப்படி லேடிஸ்க்கு பீரியட்ஸ் வருதோ அதே மாதிரி இருக்கும். அப்ப உடம்புக்கு எத்தனை நாள் உடம்புல வைக்கணும், இதுக்கப்புறம் வெளியில தள்ளணும்னு இருக்கும். ஆனா ரெகுலர் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்பம்ஸ் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வயதான நபர்களுக்குலாம் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் அப்படிங்கிறத நிறைய பார்க்கணும். காரணம் என்ன, தாம்பத்தியம் ரெகுலரா இல்லாதது தான் அதற்கான காரணம். ப்ராஸ்டேட் ஹெல்த்தை நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிங்கிறது இருக்கணும். ஹார்மோனல் ரிதம், நம்ம இதயம் லப்புட்டப்பு ஒரே மாதிரி துடிக்கிற மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ்கெல்லாம் ரெகுலரா ஒரே மாதிரியா சுரக்கணும். அதற்கு இந்த பாலியல் அப்படிங்கிறது உதவி செய்யும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன செய்யலாங்க, ஸ்விம்மிங்க. உங்க முழு உடலும் சேர்ந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஸ்விம்மிங். அதற்கு அடுத்தபடியாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டிங்கிறாங்க. உடல் மனம் எல்லாம் ஒவ்வொரு செல்லும் ஈடுபடும். அந்த ஃபோர் பிளேயோட கரெக்டாக செய்யும்போது பிளட் சர்க்குலேஷனுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். டென்ஷன், கவலை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறையும். ஹாப்பி ஹார்மோன் உடம்புல உருவாகும். ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். எத்தனை முறை செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, என்ன குவாலிட்டியாக நாம் ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தான் இதற்கு முக்கியமாக இருக்கும். இப்போ மென்டல் அண்ட் எமோஷனல் சைடை பார்ப்போம். சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். இப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் என்ன ஆகும், நம்பிக்கை தன்மை குறையும். லோ கான்ஃபிடன்ஸ், ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஆங்ஸைட்டி, கவலை வர ஆரம்பிச்சிடும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. என்ன முடியலப்பா, என்ன நடக்க மாட்டேங்குதுப்பா ஒன்றும் அப்படின்ட்டு. ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்குள்ள உறவில் பிரிவு வர ஆரம்பிச்சிடும். இதனால மன அழுத்தம் எக்கச்சக்கமாகும். ஆண்களுக்கான அந்த மஸ்குலைன் குவாலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். பாலியல் ஆரோக்கியங்கிறது மனம் சம்பந்தமான, எமோஷனல் சம்பந்தமான, உணர்வு சம்பந்தமான ஆரோக்கியத்தையும் இது கொண்டிருக்கு. எமோஷனல் பாண்டிக்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. பாலியல் ஆரோக்கியம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை ஓவராலா இம்ப்ரூவ் பண்ணும். எப்படிங்க, ஆக்சிடோசினை இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு ட்ரஸ்ட், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அப்போ இயற்கையாக கேஷுவலாக ஜாலியாக இருக்கிறதுக்கு இது உதவும். கருவுறும் தன்மையை அதிகரிக்கும். ப்ரிவென்ஷன், வருமுன் காப்பும். என்ன செய்யணுங்க அதுக்கு, நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த எல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். குவாலிட்டியான ஸ்லீப், 10 மணிக்குள்ளே உறங்கணும். டாக்ஸின்ஸை எவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ணுறோமோ பண்ணும். மது, புகை, நச்சு பொருட்கள் மிகுந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவு, இதெல்லாம். ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கணும். வாக்கிங் பண்ணுறது, நல்ல ஒரு நகைச்சுவையான படங்கள் பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பாசிட்டிவான விஷயங்களை கேட்குறது. இப்போ பார்க்குற டிவி சீரியல்லாம் என்ன மாதிரி இருக்குங்க,
அழுவாச்சி சீரியலாக தான் இருக்கு. அப்படி இல்லாம நல்ல நகைச்சுவை மிகுந்த உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாக்குறது. இப்ப ஏர்லி வார்னிங் சைன்ஸ் நம்ம எதையெல்லாம் தவிர்க்க கூடாது. காலங்காலத்தால சின்ன வயசுல ஒரு எரெக்ஷன் வரும்ல, அது வரலன்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ரத்த ஓட்டம் எங்கேயோ பாதிக்குதுன்னு அர்த்தம். லிபிடோல அந்த லவ் டிசைர் கம்மியாகுது அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்க, தாம்பத்தியம் போது அந்த எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அப்பயும் நீங்க உஷாராகணும். எனர்ஜி இல்லை, ஃபட்டிகா இருக்கு, சோர்வா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு, ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திருப்பி அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஏர்லி வார்னிங். அப்போ லாங் டேர்ம் டேமேஜ் வராமல் இருக்கணும்னா இப்பயே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷனுக்கான வழியை தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். மெடிக்கல் பேக்கிங் நிறையா இதற்கான இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் நான் சொன்னது இல்லை. இதே மாதிரி சில மருத்துவ குறிப்புகள் இதுக்கெல்லாம் இருக்கு. அதற்கான சான்றுகள் தான் அவங்க முன்னாடி இருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயங்க, செக்ஸுவல் எனர்ஜிக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு. ஒருத்தர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு அந்த பாலியல் ஆரோக்கியம் மேம்படணும். செக்ஸுவல் எனர்ஜியை அவர் கரெக்டா ரூட் பண்ணும். மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக்கு, மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புக்கு. 25,000 மாபெரும் பணக்காரர்களை, கொஞ்சம் பணக்காரர்னா ஒரு 5 கோடி 10 கோடி வச்சிருக்கிறவங்கலாம் இல்லை, மில்லியனஸ் பில்லியனஸ் அப்படிங்கிற மாதிரி. பில்லியனஸ் பீட்டர் சார் படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி பில்லியனஸ் 25,000 பேரை பார்த்துட்டு அவங்கெல்லாம் பணக்காரராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியை புக்கா எழுதியிருந்தார். அவங்கெல்லாம் வாழ்க்கையில என்னெல்லாம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுல அவர் ஒரு சாப்டர் எழுதுறாரு, தி மிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ட்டு. செக்ஸுவல் எனர்ஜியை எப்படி இவங்க கிரியேட்டிவா யூஸ் பண்றாங்க, வாழ்க்கையில உயர்றதுக்கு எவ்வளவு உந்துகோலா உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா செக்ஸுவல் எனர்ஜிங்கிறது அதிகமா இருக்கணும். இது விட்டல் லைஃப் ஃபோர்ஸ், ஒரு வாழ்க்கையின் ஆதாரத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. ஹார்மோனல் ஸ்ட்ரென்த் இருக்கு, மோட்டிவேஷன் டிரைவ், நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு ஊந்துகோலா இருக்கு, உந்தும் சக்தியா இருக்கு. மஸ்குலைன் விட்டாலிட்டி, ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு, ரீப்ரொடக்டிவ் பவர், புதிதா உருவாக்கும் திறனை அதிகரிக்கிறது. டெஸ்டோஸ்டரோன் அண்ட் டோபமைன் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். ஹெல்த்தி டெஸ்டோஸ்டரோன் லெவல் இருந்தால் என்ன ஆகும்? கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நான் எனக்கு ரிஸ்க் எடுத்து சாப்பிட்ற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் இது உதவும். லீடர்ஷிப் பிஹேவியர், அதாவது தலைமைத்துவ பண்போட இருக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். காம்படிட்டிவ் டிரைவ், ரேஸ்ல நான் தான்ப்பா முந்தரணும் அப்படின்னு வேகமா போறதுக்கு இது ஒரு உந்து சக்தியா இருக்கும். கோல் ஓரியன்டேஷன், நான் நினைச்சதை சாதிச்சே ஆகணும்ப்பா அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இப்ப இந்த லோ டெஸ்டோஸ்டரோன் என்ன ஆகுங்க, பெருசா என்னப்பா ஏதோ போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது, சோர்வா இருக்கிறது. ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா பார்த்துப்போம்ப்பா அப்படின்னு அப்படியே இருக்கிறது. எதுக்கு செய்யணும், அது நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த லேக் ஆஃப் டிரைவ், இதெல்லாம் டெஸ்டோஸ்டரோன் கம்மியா இருக்கிறதுனால ஆகக்கூடிய விஷயங்கள். டோபமைன் நேரடியான தொடர்பு வெல்த் கிரியேஷன் இருக்கு. ஹாப்பி ஹார்மோனுக்கும் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கோலை நோக்கி போகணும் அப்படிங்கிற வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும். ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, இதை செஞ்சா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ரிவார்டு நோக்கி ஓடுறதுக்கு ஹெல்த்தி செக்ஸுவல் லைஃப் சப்போர்ட் பண்ணும். பேலன்ஸ்டு டோபமைன் இருந்தால் என்னங்க, ஹையர் ப்ரொடக்டிவ் இருக்கும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்லை, பெட்டர் ஃபைனான்ஷியல் அவுட்கம் இருக்கும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எப்படிங்க, உங்களோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்ல ஸ்டெமினா அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்கர் மென்டல் ஃபோக்கஸ் இருக்கும். மனசு அமைதியா ஸ்ட்ராங்கா தீவிரமா ஒரு செயல்ல ஈடுபடும்.
நீங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஏதாவது நடத்தினீங்கன்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. உங்களோட எனர்ஜி வந்து குறைவா செலவாகும். நிறைய அப்படி தீவிரமா இருப்பீங்க. உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். எனர்ஜி தான் மணி. எவ்வளவுக்குள்ள எனர்ஜியா இருக்கீங்களோ அந்த எனர்ஜி தான் உங்க செல்வமா மாறும். அப்ப என்னங்க, உங்க பாடி லாங்குவேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, வாய்ஸ் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை, அதாவது முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கிறதுக்கு, சோசியல் டாமினன்ஸ் உங்க ஏரியால சமூகத்துல கெத்தா வாழறதுக்கு, பார்த்தாலே அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த காந்தம் போல கவர்ந்து இழுக்கும் நபரா மாறுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன நடக்குங்க? செக்ஸுவல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிசினஸ் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா அவசியம். ஒரு கான்ஃபிடன்ஸ் எவ்வளவுக்குள்ள இருக்கும், உங்களோட வருமான வாய்ப்பை அது அதிகரிக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களோட லோ மேக்கிங் எபிலிட்டி அதிகமாகும் போது நடக்கும். இதனால என்ன ஆகும்? டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லிபிடோ இன்க்ரீஸ் ஆகும், மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களோட வருமானமும் அதிகமாகும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணுங்க? நம்ம செக்ஸுவல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கு என்ன வாய்ப்புங்க? பண்ணினா என்ன ஆகும்? ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மென்டல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எமோஷனல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபெர்டிலிட்டி அதாவது கருவுறும் தன்மை அதிகமாகுது, பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது, சம்பாதிக்கும் வாய்ப்பு, செல்வத்தை சேர்க்கும் வாய்ப்பும் அதிகமாகுது. அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் செக்ஸுவல் ஹெல்த்ங்கிறது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்முடைய ஹெல்த்தை, பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது, அதற்கு என்ன உதவி அப்படின்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும், என்ன இருக்கு இதுல, அதே மாதிரி நம்ம பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுன்னு பார்ப்போமா? இதுல ஒரு 12 விதமான மூலிகைகள் இருக்கு. முதல் மூலிகை டிச்சிலியா கட்டிகுவா. இது அமேசான் காட்டு பகுதியில விளையக்கூடிய, பிரேசில் பகுதியில ஒரு மழை காடுகள்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல விளையக்கூடிய ஒரு குறு மரம். மரத்துல இருக்கிற பட்டையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற கட்டுபைன் அப்படிங்கிற அல்கலாய்ட், ஃபிளேவனாய்ட்ஸ், இதே மாதிரி விஷயங்கள் தான் ஒரு நிறைய எனர்ஜியை கொடுக்குது. இது நர்வஸ் சிஸ்டத்தை, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது, வளப்படுத்துது. ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னா என்ன ஆகும்? நரம்பு மண்டலம் இருக்கும். நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல, கைகாலம் நடுங்க, நரம்பு தளர்ச்சிப்பா அவங்களுக்கு முடியும்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்ப அந்த நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. பிரெயினுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுது. நம்ம மூளைக்கான ஆரோக்கியம், மூளையில பாத்தீங்கன்னா அந்த சிக்னலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்னோட ஒண்ணு தொட்டிட்டு இருக்காது. சினாப்சிஸ் தாண்டி குதிக்கிற மாதிரி, ஒரு ஓட போது நம்ம தாண்டி குதிப்போம்ல, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க நடக்கும். அந்த பிரெயின் பூஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு டிச்சிலியா கட்டிகோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மேல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இது எப்படி பண்ணுது? பவர்ஃபுல் லிபிடோ என்ஹான்சரா இது இருக்கு. செக்ஸுவல் ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நர்வ் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உங்க செயல் மண்டலத்தை பலமா வச்சுக்கும். மூளை வந்து கை காலை அசைக்கிறதுக்கு ஒரு சமிகையை கொடுக்கும்ல, அந்த சிக்னல்லாம் ப்ராசஸ் ஆகும்ல, அதெல்லாம் அதிகமாகும், அலர்ட்டா வச்சுக்கும். குறிப்பா இந்த பிரேசில் பகுதியில், அந்த அமேசான் காட்டு பகுதியில துப்பி இண்டியன்ஸ்னு ஒரு மலைவாழ் பழங்குடியினர் வசிக்கிறாங்க. மலைவாழ்ல அந்த காட்டுவாசிகள் மாதிரி அங்க பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அவங்க அறிவாற்றல், திறமை, வேகம், விவேகம், ஸ்டெமினா இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இந்தியன்னு பேர் வைக்கிறாங்க. துப்பி இண்டியன்ஸ். எல்லாரும் உங்களுக்கே நீங்க அப்படி தோல்ல கைதேட்டிக்கங்க. இதே மாதிரி செவ்விந்தியர்கள்னு அங்க அமெரிக்கால சில பேருக்கு வைக்கிறாங்க. இங்க பிரேசில்ல துப்பி இண்டியன்ஸ் வைக்கிறாங்க. அந்த அளவு நமக்கு ஆதி காலத்துல இருந்து மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை நம்ம இழந்துட்டு இருக்கோங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இந்த துப்பி இண்டியன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மரப்பட்டையிலேருந்து ஒரு நம்ம தேநீர் போடுறோம்ல, அதே மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி அதைத்தான் ரெகுலரா உற்சாகமா இருந்துறாங்க. உற்சாகமானு நீங்க அதுக்கு போயிடாதீங்க, கட்டிங்க்கு போயிடாதீங்க. நம்ம தேநீர் மாதிரி ஒரு காய்ச்சி அந்த பருகுறாங்க. எப்பெல்லாம் முதலிரவு தம்பதிகளுக்கும் அதுதான் கொடுக்குறாங்க, ஒரு வேட்டையாட போகும்போதும் அதுதான் குடிக்கிறாங்க.
அவங்க பூஜை அறையிலையும் அதை தான் வச்சு பூஜிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. எரெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது, நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது. அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள்னு தான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த அளவு மேல் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. செரோனா ரெப்பன்ஸ் பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இது யுஎஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு பனை மர வகை தாவரம். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை, அழற்சிகளை குறைக்கும். யூரினரி சப்போர்ட், யூரினரி ட்ராக்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ளோ, யூரினரி ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சவுத்தில் ஏபிசிடி போட்டு விளையாடுவாங்க. வயதாக வயதாக அந்த யூரினல்ல அதுக்குள்ள போற மாதிரி போறதே கஷ்டமா இருக்கும். காரணம் என்னங்க, அந்த யூரினரி ஃப்ளோ அப்படிங்கிறது கம்மியாகும். இது வந்து யூரினரி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ப்ராஸ்டேட் ஹெல்த். மேலே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற சுரப்பியை வந்து அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். வீக்கத்தை, பிபிஹெச்னு சொல்லக்கூடிய வீக்கத்தன்மையை குறைக்கும், ரொம்ப சீக்கிரமா குறைக்கும். இதை எடுத்துக்கிறவங்களுக்குலாம் ஒரு 15-20 நாள்லயே அந்த யூரின் போறது பாசேஜ் வந்து அகலப்படுத்தி கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது இந்த வீக்கம் கம்மியாகிறதுனால. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரோன் அளவு அதிகமாகுது. ஃபெர்டிலிட்டி, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குக்குர்பிட்டா மஸ்டாட்டா, அதாவது பரங்கி விதைகள், அதுவும் குரூக்குடு பம்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகாமா தீவுகளில் விளையக்கூடிய ஒரு பரங்கி விதைகள். இதில் அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. உடம்புக்குள்ள பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க, நம்ம காளான் வெளியிலலாம் வளருதுல, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சில ஒட்டுண்ணிகள் இருக்கும். நாய்க்கு மேலெல்லாம் அந்த பேன் மாதிரி ஒட்டுண்ணி இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயும் நாக்குப்பூச்சின்னாலும் சொல்லுவாங்க. சில புழுக்கள், சில ஒட்டுண்ணிகள், பாக்டீரியாக்கள், கிருமிகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொள்றதுக்கு உண்டான, எலிமினேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. இது ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற ஜிங்க். அது மாதிரி மெக்னீசியம்ங்கிறது டெஸ்டோஸ்டெரோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. நெருஞ்சியல் முள், பங்க்சர் வைன், இது சீன மருத்துவத்திலையும் சரி, நம்ம ஊர் மருத்துவத்திலையும் சரி, பல 100 வருடங்களாக சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, யூரினரி ட்ராக் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்தா எடுத்துட்டு இருக்காங்க. இது அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், என்டூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும், மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆக்கும், டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், எரெக்டல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், லிபிடோவை அதிகப்படுத்தி கொடுக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல், இது சைனால கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இது இந்த பழத்துல இருக்க ஸ்டெம் செல்லை மட்டும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இது ஜெனரலா வயதாகும் தன்மையை குறைக்கும், தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாமல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இது செயல்படும். அதனால செல்லுலார் லெவல்ல, அதாவது ஒரு செல் லெவல்ல, நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது இந்த உருவம் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனும் டிஷ்யூக்களால் ஆனது, அந்த டிஷ்யூக்கள் செல்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு செல்லையுமே சரி பண்ணும்போது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு இது வழிவகுக்குது. இது செல்லுலார் ரிப்பேர், ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றது, ஹார்மோனல் விட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இது வந்து ஜெனரலா சுவிட்சர்லாந்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் பழம். மற்ற பழத்துல இல்லாத ஸ்பெஷாலிட்டி இதுல என்னன்னா, இது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் உண்டு. அதுல ஏதாவது ஒரு கீரல் விழுந்துச்சுன்னா கூட அது சரி பண்ணிக்குமா. இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த பழம். அந்த அளவு இது நுண்ணூட்ட சத்துக்கள் மிகுந்தது. இதுல இருக்கிற ஸ்டெம் செல்லை தான் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இது வயதாகும் தன்மையை குறைத்து ரொம்ப நாள் வாழும் தன்மை, அந்த லாங்கிவிட்டிங்கிற சொல்லக்கூடிய நெடுநாள் வாழும் தன்மையை கொடுக்கும். சூரிய ஒளிக்கதிர்கள்ல இருக்கக்கூடிய யூவி ரேசஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஒவ்வொரு செல்லுல இருக்கிற டேமேஜ், டிஷ்யூல ஏதாவது டேமேஜ் நடந்ததுன்னா அந்த டிஷ்யூல இருக்கிற செல்லாவே மாறி ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்ல, ஸ்பெர்மோட லாஞ்சிவிட்டி, அதோட நீந்தும் தன்மை, அது கடைசி வரைக்கும் நீந்தி போகும். கருமுட்டையை போய் முட்டி மோதி திறக்கிற வரைக்கும் அதுக்கு ஸ்டெமினா வேணும். அதுக்கு நெடுநேரம் உயிர் வாழும் தன்மை இருக்கும்.
டெஸ்டிகுலர் டிஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்து அசஸ்பெர்மியாங்கக்கூடிய 0 ஸ்பெர்ம் கவுண்ட்ல இருந்தா கூட அவங்களுக்கும் விந்தணுக்கள்லாம் உருவாகிறத நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டெஸ்டிகல்ஸ்ல போய் வேலை செய்யும். அதையும் திருப்பி ரிப்பேர் பண்ணி அங்க இருக்கிற டேமேஜையும் சரி பண்ணி கொடுக்கும். விட்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஸ்டெமினாலாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இதுக்கு இன்னொரு பேர் உண்டு ஹார்னி கோட்வீட். இது 2000 வருடத்திற்கு முன்பாகவே சைனீஸ் மெடிசன்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்மைத்தன் இதுல இருக்கிற ஐகாரின்கிற பவர்ஃபுல் பொட்டன்ஷியல் ஃபிளவனாய்ட்ஸ் ரொம்ப ஆண்மைத்தன்மையை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது போன் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோர்வு இல்லாம ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயம். இதுவும் நரம்புகளுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் டானிக்கா இருக்கு. இது பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால என்ன ஆகுங்க, நம்முடைய எல்லா செல்களுக்கும் ரத்தம் போய் சேரும். டெஸ்டோஸ்டெரோன் அளவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். லிபிடோவை, அந்த லவ் டிசைரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஆட்டுக்கு பேரே காம இச்சை கொண்ட ரவுடி ஆடு அப்படின்ட்டு. அந்த அளவு ஒரு செக்ஸுவல் டிரைவ் வந்து அந்த ஆடுகளுக்கு கொடுத்ததுனால தான் இதுக்கு வந்து ஹார்னி கோட்வீட்னே பேர் வச்சிருக்காங்க. கார்டிசெப்ஸ் இது ஜென்ரலா இமயமலை போன்ற அதிக ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துல விளையக்கூடிய ஒரு வகை காளான். இதற்கு ஹிமாலயன் கோல்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த அளவு விலை அதிகம். இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து வயக்ராவை நோக்கி படையெடுத்து அவங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ப்ராடக்ட் நேச்சுரலா அந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணி இரத்த குழாய்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்குற விஷயமா இருக்கும். இதுல வந்து இந்த கார்டிசெப் அப்படிங்கிறது உடம்புல VO2 max அப்படிங்கக்கூடிய செல்லுலர் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சோர்வுக்கு எதிர்ப்பா செயல்படும். ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குவாலிட்டியான டெஸ்டோஸ்டெரோனை ப்ரொடியூஸ் பண்ணும். செக்ஸுவல் ஸ்டெமினா, அதனால தான் இதுக்கு ஹிமாலயன் வயக்ரான்னு பேரு. அந்த ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சீனி துளசி இதற்கு உடம்புல வந்து அந்த சர்க்கரை தன்மையை சமன்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது ஆன்டி மைக்ரோபயல், உடம்புக்குள்ள இருக்கிற மைக்ரோபயல்ஸ் தகர்த்து எடுக்கும். அதெல்லாம் வந்து வெளியேற்றம் கொள்ளும். இன்சுலின் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சேஃப் ஸ்வீட்னராகவும் இருக்கும். பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா மன அமைதிக்கான ஒரு தவறு. மலர் மருத்துவம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலர் மருத்துவத்துல மலர்களை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த பேஷன் ஃப்ளவர்ங்கிறது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு ஃப்ளவர். கவலை இருக்கு, டென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் எதிர்க்கும் திறன் கொண்டது. தூக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். தூக்கத்தோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடல்ல இருக்கிற வலிகளை போக்கும் வலி நிவாரணியாகவும் இது இருக்கும். கார்டிசால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தூக்கத்துல ரிப்பேரிங் ஒர்க் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டெஸ்டோஸ்டெரோன் பீக் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சைக்காலஜிக்கலா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், மனவியாதின்னு சொல்றாங்களே, நீ நிறைய பேருக்கு நிறைய மனவியாதி இருக்கு. அது மனவியாதியா தெரியாது. கொஞ்சம் சின்ன டிசார்டர், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பேஷன் ஃப்ளவருக்கு இருக்கு. ஜபுட்டிகாபா இது பிரேசிலியன் கிரேப்னு சொல்லுவாங்க. மரத்திலேயே விளையக்கூடிய ஒரு நாவல் பழம் போன்ற ஒரு பழம். அதீத ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி அதிகமா இருக்கும். அதனால ஹை ஒரக் ஸ்கோர் இருக்கிற ப்ராடக்ட் இது. கட் ஹெல்த்துக்கு நல்லது. அதாவது வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் நம்முடைய ஜீரண மண்டலம் இருக்குல்ல, அதை மேம்படுத்தி கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகள், வீக்கங்களை குறைக்கும். ஸ்பெர்மை ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஹார்மோனல் சப்போர்ட்டுக்கு இது நல்லா இருக்கு. பிளிகியா இது வந்து பழமா இருக்கும்போது சாப்பிட்டா மருத்துவ குணம், காயா இருக்கும்போது விஷம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த அரளி விதையை அரைச்சு குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது காயா இருக்கும்போது அவ்வளவு விஷத்தன்மை உள்ளது.
ஆனா பழமானா அவ்வளவும் அதீத மருத்துவ தன்மை கொண்டது. இது கரெக்டா பழுத்த பழங்களை எடுத்து இதுல உபயோகிக்கிறாங்க. இது என்ன செய்யும்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், மெட்டபாலிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுல புரதச்சத்து, கொழுப்பு சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் நிறைந்தது. இதுவும் ஆன்டி மைக்ரோபியல், உடம்புக்குள்ள இருக்கிற பூஞ்சைகள், காளான்கள், அதே மாதிரி ஃபங்கஸ் இதெல்லாம் கொல்லக்கூடிய தன்மை உண்டு. ஹார்மோனல் ஃபியூயல், இதுல இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் சுரப்பதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டெஸ்டிகுலர் ஹெல்த், அந்த விதைப்பை அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடம்புல நம்ம எனர்ஜி கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான அந்த மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் 12 ப்ராடக்ட் இருக்கு. டிச்சிலியா கார்டிகா, பால்மெட்டோ, குக்ரூபிட்டாஷிட், ட்ரிபிள்ஸ்டெரிஸ், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசெப்ஸ், ஸ்டெவியா, பாஸ்ஃபுலரா, ஜெபடிகா, பப்ளிகியா, அதே மாதிரி 12 இருக்குல்ல. இந்த 12 வந்து தனித்தனியாக வேலை செய்யறது இல்லை, ஒன்னோட ஒன்று சேர்ந்து பவர்ஃபுல்லா சினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லா வேலை செய்யறதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியம் எல்லாருக்குமே மேம்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது தவிர நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து, தீவிர நோய்கள்லேருந்து எல்லாரும் குணமாகி வரதை பார்க்குறோம். ஒரு 3-4 மாதத்திலே சுகர் பேஷண்ட் சரியாயிடுறாங்கங்கிறாங்க. ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அதுலேருந்து வெளில வந்துடுறாங்கங்கிறாங்க. குழந்தை இல்லாமல் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா குழந்தை இல்லாத தம்பதிக்கெல்லாம் குழந்தை கிடைத்தது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த பவர்ஃபுல் ஃபார்முலா தான். இது என்ன அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய மருத்துவ ஞானத்தையும் அறிவையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு ஒரு நானோ டெக்னாலஜியில் இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறது உருவாக்குறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6300 ரூபாய், ஒரு மாதத்திற்கான கோர்ஸ். இதுதான் பாக்ஸ், தெரியுதா? இந்த பாக்ஸ் வந்து 6300 ரூபாய். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லாம் கிடைக்காது. எந்த நபர் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த ப்ராடக்டை பற்றி இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேளுங்க. இது ஒரு ஓவராலாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஏன் இந்த ப்ராடக்டை நான் இப்போ எடுக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தேவையில் இருக்காங்க. 6300 ரூபாய் அதிகமான விலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. உங்களோட ஒரு மனைவிக்கு கணவன் தவிர மற்ற எல்லாருமே அவங்களுக்கு வேண்டிய துணி, மணி, பொருள், வீட்டுக்கு தேவையான கரிகா, அவங்களோட பர்சனல் ஹைஜீன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வாங்கி தர முடியும். ஒரு சினிமாவுக்கு அழைச்சிட்டு போக முடியும், வெளில அழைச்சிட்டு போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது கணவனால் மட்டுமே தான் முடியும், இல்லைங்களா? அது இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய வலி, வேதனை அப்படிங்கிறது நிறைய இடத்துல அது தடம் மாறும்போது இன்னும் பிரச்சனையாகுது. தடம் மாறலைன்னா அது கோபமாக, கணவன் மேலே கோபமாக மாறுறதெல்லாம் பார்க்குறோம். இது எவ்வளோ அவசியமாக இருக்குங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு உதாரணம். பெங்களூரில் ஒரு டெக்கி, ஒரு ஹை இன்கம் ப்ரொஃபஷனல் இந்த பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக 48 லட்சம் ரூபாய் இழந்திருக்காங்க. ஒரு தவறான மனிதர்கிட்ட, தவறான மருத்துவர்னு சொல்லி ஏதோ ஆயுர்வேதிக் மெடிசன் தரேன், அது தரேன், இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோம், இவ்வளவுலாம் 1 கிராம் 1.5 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 கிராம் 7 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அதிகமாக சொல்லி விற்று அதை வாங்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஆனால் இங்கே வெறும் 6300 ரூபாய். நீங்கள் யார் இதை உங்கள் லிங்க் கொடுத்தாங்களோ சொல்லுங்கள், என்ன பெஸ்ட்டாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. இதை எப்படி சாப்பிடணும் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க. சரி, இதை எத்தனை நாள் எடுக்க வேண்டும்? ஜெனரலாக ஒரு 3 to 4 months, 2 மண்டலம் நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுக்கு அறிவுறுத்துகிறோம். இதை தொடர்ந்து நாங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இது தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இருக்கான்னா அவசியம் இல்லை. ஒரு 3-4 மாதம் எடுத்தாலே நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு கேட்டதுன்னா நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா இதுக்கு இந்த அடிக்டெல்லாம் ஆகிறதுலாம் கிடையாது. அடுத்தது பக்க விளைவுகள் உண்டுன்னா கண்டிப்பாக கிடையாது. 0 நெகட்டிவ் சைடு எஃபெக்ட். ஆனால் பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு. உடம்புல ஒரு பிரச்சனைக்காக எடுத்து பல பிரச்சனைகள் சரியான டெஸ்டிமோனியெல்லாம் நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் யூடியூப்லலாம் கூட. மற்ற மருந்துகளும் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் மருந்துகள். இது வந்து துணை உணவுப் பொருள். திஸ் இஸ் நாட் எ மெடிசன், திஸ் இஸ் நாட் எ ட்ரக், திஸ் இஸ் நாட் ஃபார் ட்ரீட்மெண்ட். இது வந்து ப்ரிவென்ஷனுக்கான ஒரு மூலிகை பொருட்களோட கலவை, FSSAI சர்டிஃபைடு ஃபுட் சப்ளிமெண்ட்.
இது மற்ற மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை துணை உணவுப் பொருளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக எவ்வளோ எடுத்துக்கணும்னா, ஒரு பேக்கெட்டை மீண்டும் வீடியோவை பாருங்க. இந்த பேக்கெட் இருக்குல்ல, இதே மாதிரி பேக்கெட் இருக்கும். இந்த டப்பாவில் 5 பேக்கெட் இருக்கும், இதே மாதிரி பேக்கெட் இருக்கும். இந்த பேக்கெட்டை நீங்கள் ஆவரேஜாக 6 நாளைக்கு எடுத்துக்கணும். ஒரு பொட்டலத்தில் 1.5 கிராம் இருக்கும், 1/4 கிராம் எடுத்துக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் முதல் முறையாக எடுக்கும்போது ஆண்கள் 10 நாளுக்கும் பெண்கள் 12 நாளைக்கு மினிமம், அதை விட அதிகமான நாட்கள் எடுத்தாலும் தப்பு கிடையாது. உங்கள் பாடி இதை அடாப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் கம்மியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணணும். இதை எப்படி வச்சுக்கணும்னா, நாக்கு கடியில் ஒரே ஒரு சிட்டிகை நாக்கு கடியில் வச்சுட்டா ஒரு செகண்ட்ஸ்லேயே அது கலந்து உமிழ்நீரோட கலந்து உங்கள் உடம்புல போய் சேர்ந்துடும். இதை எடுத்துக்கிறது பெஸ்ட் எப்போ அப்படின்னா, இரவு நேரத்தில் உங்கள் இரவு உணவு உண்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு சிட்டிகை எடுத்துட்டு, இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம். டீ காஃபியை ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. புகையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. உற்சாக பானம் எடுத்திருந்தா 12 மணி நேரம் கேப் விட்டு எடுத்துக்கிறது நல்லது. நாள் முழுக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். உணவு கட்டுப்பாடுகள் பத்தி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் சில நாள்களுக்கு இதே மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மட்டும் அசைவ உணவு, பரோட்டா மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டை தவிர்க்கிறது நல்லது. என்னெல்லாம் சிம்டம்ங்க? உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது தலைவலி வரலாம், வராமலும் போகலாம். இது என்னதோட அறிகுறினா, மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக பாயுது, ரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பெல்லாம் பீச்சி அடித்து எடுக்குது, கிளீனிங் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்து சளி, இருமல், லேசான காய்ச்சல். உங்கள் நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வெளில தள்ளும். எங்க ஒன்று மூக்கு வழியா, வாய் வழியா, இல்லைன்னா உங்கள் டிசென்ட்ரி போய் அப்படிதான் போகும். உங்கள் உடலில் வெளியேற்ற வழி. அதுக்கு ரன்னிங் நோஸாவோ சளியாவோ இருக்கலாம். சில சமயம் லேசான காய்ச்சல், உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் சுத்திகரிக்கும் போது அதே மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. வயிற்றுப்போக்கு சில பேருக்கு வரலாம். கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கட்டில் இருக்கிற குடல் பகுதியில் இருக்கிற கழிவுகள்லாம் வேகமாக வெளியேற்றும் போது இது நடக்கலாம். தோல் பகுதியில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் போது தோல்ல ரேஷஸ் உருவாகலாம். இல்லை முட்டு மாதிரி ஏதாவது டெம்பரவரியாக வரலாம். கிட்னி ஸ்டோனை எடுக்கிறதா இருந்ததுன்னா வெளியேறும்போது உங்களுக்கு கீழ் முதுகு பக்கம் வலி இருக்கலாம். அது கிட்னி வெளியேறுவதற்கான அறிகுறி. உங்கள் உடம்புல அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அது வெளில தள்ளும். அப்போ நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்கும். தண்ணி நிறையா குடிக்கிறது, கால்சியம் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது மோர் குடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை தவிர என்ன ஆகும்னா, வலி, உடம்புல சில சமயம் வலி உருவாகலாம். எதே மாதிரி வலின்னா, உங்கள் எலும்பு மஜ்ஜையில் உள்ளுக்குள்ள குடல், அதாவது உங்க எலும்பு பகுதியில கால் பகுதி, தொடைப்பகுதி, கால் பகுதியில வலி வரலாம். யாருக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, யாருக்கெல்லாம் ரத்தம் குவாலிட்டியா இல்லையோ அவங்களுக்கு அந்த குவாலிட்டி குவான்டிட்டி இல்லைங்கும் போது இது போய் வேலை செய்யும், ஆக்டிவேட் பண்ணும். தம்பி ஃபேக்ட்ரி சரியில்லை, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுலாம் சரியில்லை, நீங்கள் ரத்தம்லாம் சரியாக உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஒழுங்காக உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி ஆசை போட்டு வாஷ் பண்ணி புதுசாக உருவாகிற ரத்தம் குவாலிட்டியாக உருவாகிற மாதிரி ஒரு விஷயத்த செய்யும். இது செய்யும்போது இந்த சமயம் மட்டும் உங்களுக்கு சில பேருக்கு கம்மியான வலி இருக்கலாம், சில பேருக்கு அதிதீவிரமான வலி கூட வரலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும் குறைந்த அளவு எடுத்து உங்கள் உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ரெகுலர் டோசேஜ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது உடம்புல ஒரு வேலை நடக்குதுங்கிறதுக்கான அறிகுறி. இது சைடு எஃபெக்ட் கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது. இதோட சிம்டம்ஸ், உடம்பு தனித்தானே சரி பண்ணிக்குதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ். நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லாம கொடுக்குறீங்க, சொல்லாம கொடுத்துட்டு அவங்க வெளி வந்த உடனே ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்படின்ட்டு பேசணுமே, அங்கே பேசணுமே, இங்கே பேசணுமே, நம்ம பெல்ட் கோச்ட்டு பேசணுமே அப்படின்ட்டு திண்டாடுறீங்க. இது தெளிவாக சொல்லுங்கள், இந்த விஷயத்த புரிய வச்சு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலையில் எடுத்துக்கிறேங்க சார், மத்தியானம் எடுத்துக்கிறேங்க சார், வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறேங்க சார் அப்படிங்கிறது இல்லை. நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், அதை மட்டுமே டூப்ளிகேட் பண்ணுங்கள். நைட் டயத்தில் மட்டுமே கொடுங்க. நைட் டயத்தில் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ரிப்பேரிங் ஒர்க்னு நல்லாயிருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். காலையில் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். காலையில் கொடுத்தா என்ன செய்யும், எனர்ஜியாக இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அஃபோர்டபுளாக இருக்கா, நீங்கள் 2 வேலையுமே எடுத்துக்கலாம். மற்றபடி நாம் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்தால் போதும். ஏன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பேக்கெட்டை 15 நாள் எடுக்கும் போதும்
இந்த சிம்டம் எல்லாம் நீங்க பாப்பீங்க ஆரம்பத்துல. அப்ப என்னங்க இத்துணூண்டு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எடுத்த 2-3 நாட்களுக்குள்ள ஒரு அந்த எரெக்ஷன் அப்படிங்கிறது சரியா வரல அப்படின்னா மணி பேக் கேரண்டியோட கொடுத்து நீங்க இதை ப்ரமோட் பண்ணலாம், நீங்க வாங்கலாம். ஏன்னா அந்த அளவு கேரண்டி. இதுல எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும். ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டா வேலை செய்யும். யார் தெரியுமா? ஏற்கனவே சும்படிப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ப்ளூ பில்ஸ் வயக்ராம் மாதிரி எடுத்து உடம்பு கெடுத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 3 மாதத்திலேருந்து 6 மாதங்கள் கூட ஆகலாம். மற்றபடி எல்லாருக்குமே இன்ஸ்டன்டா வித்தின் 48 hours கூட அந்த எரெக்ஷன், ராக் சாலிட் எரெக்ஷன் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால அந்த அளவு கேரண்டீடான ப்ராடக்ட். எதுக்காகங்க? மேல் செக்ஸுவல் ஹெல்த்துக்கானது. இதுல வரும்போது இதே மாதிரி அறிகுறி வந்ததுன்னா உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட உடனடியாக கூப்பிடுங்க. யோசிக்காதீங்க. நைட் இருக்க காலையில் இருக்க இப்போ பேசலாம்னு பேசாதீங்க. நீங்கள் பேசுங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க. பேசும்போது ஆமாப்பா இது இப்படி தான் நடக்கும், பயப்படாதீங்க, கை காலை கொஞ்சம் பிடிச்சி விட சொல்லுங்கள், வெளிக்குதுன்னா கொஞ்சம் வெயில் அப்படியே ஒரு காத்தாட நடந்துட்டு வாங்க, வெயிலில் உட்காருங்க, இதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அதை செய்யும்போது உங்கள் வலியிலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். வலி இல்லாமல் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துலலாம். ஆனால் ஒரு வாரம் 10 நாள் இதே மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும். அதற்கு அப்புறம் வாழ்க்கையே ஜிங்கல் ஆகலாம். இது வந்து 100% நேச்சுரல் ப்ராடக்ட், சயின்ஸ் பேக்டு ப்ராடக்ட். அதாவது விஞ்ஞானிகள் உருவாக்கிய ஒரு ப்ராடக்டை, ஒரு கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் வெல்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே நான் 2 விஷயம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. ஒன்று அஃபிஷியல், இன்னொன்று வந்து பர்சனலாகவும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? ஒரு ஆண் மகனா ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்டை ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணியே பார்க்கணும். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப ஆணா பிறந்ததற்கான ஒரு அருமையை அப்பதான் அனுபவிக்க முடியும். இன்னொன்னு என்னோட பர்சனல் சஜஷன், ஒவ்வொரு ஆண் மகனும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தந்திராவழியில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்ற ஒரு புத்தகம். ஐயா போதி பிரவேஷ் ஐயா எழுதினது. இவ்வளோ பெரிய புத்தகங்க, ஒரு தந்திரா ஞானி அவர் எழுதினது. அதாவது நம்ம இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறது எதுக்காகன்னா உங்களை வண்டியை சரி பண்ணிக்கிற மாதிரி, உங்களோட வண்டியை சரி பண்ணிக்கிற மாதிரி, வண்டி ஓட்டுற டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்காக அந்த தந்திராவழியில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தையும் படிங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன், உங்கள் வாழ்க்கையில் மேம்படுறதுக்கான இந்த ஒரு விஷயத்த. நன்றி, வணக்கம். டாக்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ். பீட்டர் சார். என்ன தாம்பத்திய வாழ்க்கை சார்? இந்த புத்தகம் சொன்னீங்களே படிக்க சொல்லி. தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. சிறப்பு சிவச்சந்திரன் சார், ப்ளீஸ். வணக்கம் சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சிறப்பு சார், நிஜமாலுமே வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைங்க சார். சரிங்களா? டீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு அப்புறம் வந்து போதி பிரவஸ்த ஐயா சொல்ற முதலே ஒரு மாமனிதர் நீங்க தாங்க சார். ஏன்னா அறிவு ஜீவி சார். அவரெல்லாம் வாழ்க்கையில வந்துங்க சார், அவரோட வகுப்பே நேரடி வகுப்பு இருக்கு சார். முடிஞ்சா போய் அட்டன் பண்ண சொல்லுங்க சார் எல்லாருமே. ஆக்சுவலி நான் 4 முறை அவரோட கிளாஸ்க்கு நான் வாலண்டியரிங் பண்றேன். இந்த சனி ஞாயிறு வந்து முழுக்க கிளாஸ்ல தான் இருந்தேன். 4வது முறையாக அவரோட கிளாஸ் அவரோட கூட இருந்து வழி நடத்தினேன். ஆக்சுவலா அவரோட ஜென் வழியில் செல்வந்தலை அந்த இதுக்கு வந்து ஒரு ட்ரிப் நான் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்திருந்தேன். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 4 முறை தொடர்ந்து அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ்ல. இந்த 4வது முறை நிறைய விஷயங்கள் புதுசா கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு சார். சிரா இதெல்லாம் ஒரு பெரிய வர சார். அதாவது ஒரு புத்தருக்கு பக்கத்துல உட்கார்ற மாதிரி தான் அவர்கிட்ட உட்கார்ந்தா. சரிங்களா? இல்ல சார், உலகத்துல வந்து பல லட்சம் பல கோடி கொடுத்து பாவம் சார் அதெல்லாம். ஏன்னா அவரை வந்து ஏன் ஒதுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சார். எனக்கு அதுதான் சார் வேதனையா இருக்கு நிஜமாலுமே. ஏன்னா ஒரு மாபெரும் மேதை சார், ஒரு மாபெரும் மேதை அவரு. சரிங்களா? இந்த இது இருக்குங்க சார், இப்ப நம்மளுடைய எலெக்ஷன் மிக்ஸ் இருக்கு, எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க?
அதான் ஒரு வரம் தான் சார் கிடைக்கும். ஒரு வரம் தான் கிடைக்கும். ஆமா உண்மைதான். சார். கர்மா அதுதான் அந்த ஆமா. தலையில எழுதினதான் நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஆமா. அந்த தலைவிதி இருந்தது இந்த ப்ராடக்ட் சேரும். அது நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். சக்திவேல் சார், உங்களோட கடைசி இதை முடிச்சுக்கலாம். ஓகே சார். சார் வந்து அரியலூர் சார். 4 மாசமா எலக்ட்ரிசிட்டி சார் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். நெஞ்சு எரிச்சல்ல இருந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், ஓகே சார். இது உங்களோட வீடியோல வர முடியுமா சார் நீங்க? வரேன் சார். ஓகே. வாத கபம், நீங்க வந்து வாத உடம்பு கிடையாது. ஆனா எப்படி வேகமா இருப்பீங்களா ஸ்லோவா இருப்பீங்களா சார்? என்ன சார்? ஒரு செயல் செய்யணும்னா வேகமா செயல்படுவீங்களா ஸ்லோவா இருப்பீங்களா? வேகமா இருப்பேன் சார். ஓகே ஓகே. அப்ப வாத உடம்பு யாருக்கெல்லாம் இருக்கோ, சரி பித்த உடம்பு யாரெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. பித்த அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும். நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, கால்சியம் சத்து நிறைய எடுத்துக்கோங்க. நீங்க சப்ளிமெண்டால எடுத்தாலும் சரி, உணவுல எடுத்தாலும் சரி, தண்ணி நிறைய குடிங்க. நீர்மோர் காலையில பழைய சோறு நீராகாரம் குடிங்க. நெஞ்சரிச்சல் இருந்ததுன்னா இங்க இருக்கிற எல்லாரும் நினைச்சுக்கோங்க, உங்க நீங்க சஜஸ்ட் பண்ற யாருக்காவது நெஞ்சரிச்சல் அதிகமா இருக்குன்னா கசகசா இருக்குல்ல, அந்த கசகசாவை எடுத்து கொஞ்சம் வாயில போட்டு மென்னீங்கன்னா அந்த உமிழ்நீரோட கலந்து போகும் போது அந்த நெஞ்சரிச்சல்ங்கிறது அதிகமாகும். அந்த பித்தத்தன்மை அமிலத்தன்மை வந்து குறைக்கும். அமிலத்தன்மை குறைக்கிறதுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் இருந்ததுன்னா மென்னு சாப்பிடலாம், அல்லது விட்டமின் பி அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும் போது இந்த நெஞ்சரிச்சல் அதிகமாகுதுன்னு உங்க உடம்புல இருக்கிற பித்தத்தை அமிலத்தன்மையை அதிகரிச்சு வெளில கொண்டு தள்ளுதுன்னு அர்த்தம். நீங்க வெளில தள்ளுதுன்னு அதுக்கு வழி கொடுக்கணும். முடிஞ்சதுன்னா வாமிட்டிங் யாராவது எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துருங்க. வாயில விரல் விட்டு வாமிட் எல்லாம் எடுப்பாங்கல்ல, சில பேருக்கு தலைவலி வரும். அந்த தலைவலி வரும்போது வாமிட் எடுத்தா தலைவலி சரியாயிடும். உடம்புல அந்த டீ காஃபி அதே மாதிரி சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க. பால் போட்ட டீ காஃபிங்கிறத டோட்டலா நிறுத்துங்க. உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கம்மியாகும். நன்றி. ஓகே, தேங்க்ஸ். சுகர் குறையவே இல்லை சார். சார் உள்ளுக்குள்ள வேற ஏதோ ரிப்பேரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அதனால சுகர் குறையல அப்படின்னா உணவு கட்டுப்பாடு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட வாக்கிங் அதே மாதிரி விஷயம்லாம் என்ன பண்றீங்க அதெல்லாமும் பாருங்க. உங்க வெறும் சுகர் குறையலன்னு மட்டும் சொல்லாதீங்க. HbA1c செக் பண்ணி பாருங்க. HbA1c கண்டிப்பா இந்த 3 மாத ஆவரேஜ்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அதையும் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். நன்றி சார். தேங்க்யூ. பை. குட் நைட் ஆல். ஓகே சார்.